முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் மக்கள் உயிரிழந்தது தொடர்பாக டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரிடம் தமிழக காங்கிரஸ் தலைவர் EV.K. இளங்கோவன் புகார் மனு அளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் சிறுபான்மையினர் மற்றும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு அளித்துள்ளதாக கூறினார். திமுக தலைவர்களுடன் ஆலோசித்த பிறகு கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், சோனியா ஆகியோர் ஒரே மேடையில் பங்கேற்கும் பிரச்சார பொதுக்கூட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இளங்கோவன் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட இளங்கோவன், உயிரிழப்பு ஏற்பட்டது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்திருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் முதலமைச்சருடைய சுற்றுப்பயணத்தின் போது கடுமையான வெயிலில் மக்களை பணம் கொடுத்து கூட்டி வந்து ஆடு மாடுகளை அடைப்பது போல் கூட்டம் நடக்கின்ற இடத்தில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அடைத்து வைத்து வெயிலின் கொடுமை தாங்காமல் பல பேர் இறந்திருக்கின்றார்கள். ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு கூட்டத்தில் அல்ல, 2-3 கூட்டங்களில் தொடர்ந்து இது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு தேர்தல் தலைமை அதிகாரி அவர்களை சந்தித்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. கூட்டங்கள் நடைபெறும் போது மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு தருகின்ற அளவிற்கு எல்லா பாதுகாப்பும் செய்யப்பட வேண்டும். கூட்டத்திலிருந்து வெளியே செல்கின்ற நபர்களை, மக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கூட்டத்திலே வெயிலிலே உட்கார வைக்கக்கூடாது. ஆகவே ஜெயலலிதா இதுபோல தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் தடை விதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் கடிதத்தை கொடுத்திருக்கின்றோம். அவர் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்.